இன்றைய எழும்பி பிரகாசிக்கும் வார்த்தைகள் மூலியமா எங்களை சந்திப்பது மகிழ்ச்சி. கர்த்தர் தாமே இந்த நாளில் நம்மோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. நம்முடைய ஒவ்வொரு நாட்களிலும் விரோதமான காரியங்கள், பலதரப்பட்ட காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் எழும்பிக் கொண்டே இருக்கிறது. மனிதர்கள் மூலியமாகவும் எழும்புகிறது, பலவிதமான சத்துருவின் செயல் திட்டங்கள் மூலியமாகவும் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆனால் வேதம் இதை குறித்து திட்டமாய் சொல்கிற ஒரு வார்த்தை இன்றைக்கு கர்த்தர் நமக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 54:17 சொல்லப்பட்ட வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இந்த வேத வசனம் திட்டமாய் சொல்கிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். இதுல ஒரு காரியங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நமக்கு விரோதமான காரியங்கள் உருவாக்கப்படும், ஆனால் வேதம் திட்டமாய் சொல்கிறது அது வாய்க்காதே போகும். இன்னைக்கு பலதரப்பட்ட காரியங்கள் நமக்கு எதிராக வரலாம், பலதரப்பட்ட பிரச்சனைகள் எழும்பலாம். வியாதிகள், போராட்டம், பண கஷ்டங்கள், பிரச்சனைகள், தோல்விகள், நிந்தைகள் என்று சொல்லி பலதரப்பட்ட காரியம் எழும்பி வரலாம். ஆனால் வேதம் சொல்கிறது வாய்க்காதே போகும் என்று சொல்லி திட்டமாய் சொல்கிறது. இதை குறித்து நாம் ஆராய்ந்து பார்ப்போம் என்று சொன்னால், பயப்படக்கூடாது. தெய்வ பிள்ளைகள் பயம் இருக்கக்கூடாது, பயப்படக்கூடாது. ஒரு காரியம் எழும்பி வரும் பொழுது அதை பார்த்து நம்ம பயப்படுவோம் என்று சொன்னால்தான் சத்துரு அந்த பிரச்சனைகள் மூலியமா எழும்புகிறார். ஆனால் பிரச்சனைகளை பார்க்காதபடி இந்த வார்த்தையை நம்ம பயன்படி, இந்த காரியம் எனக்கு வாய்க்க, இந்த பண பிரச்சனை என்னை மேற்கொள்ளாது, இந்த வியாதி என்னை மேற்கொள்ளாது, இந்த போராட்டங்கள் என்னை மேற்கொள்ளாது, இந்த குழப்பங்கள் என்னை மேற்கொள்ளாது, இந்த எதிராகி வந்திருக்கிற தேவையற்ற சூழ்நிலை என்னை மேற்கொள்ளாது என்று சொல்லி நாம் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் நிச்சயமா அதுல நமக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பார். ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தை அது மாறாததா இருக்கிறது. நம் கண்களை மூடி இந்நாள்ல செபிப்போம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்நாள் எங்களுக்கு முன்பாக ராஜா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும் என்று சொல்லி கர்த்தர் வார்த்தையை கொடுக்குறீங்க ராஜா. வார்த்தையின்படியே தகப்பனே, இன்னைக்கு பலவிதமான காரியங்கள் எழும்பி நின்று கொண்டிருக்கிறது ராஜா. பல பிரச்சனைகள் ஆண்டவரே, குழப்பங்கள், போராட்டங்கள், வியாதிகள் ஆண்டவரே, சமாதான குறைபாடுகள் ராஜா, ஆண்டவரே, பிரச்சனை சூழ்ந்திருக்கிற காலங்கள் தகப்பனே. ஆனால் சொல்றீங்க எதுவுமே வாய்க்காதே போகும் என்று சொல்லி இருக்கிறீங்க தகப்பனே. செபிக்கிற எல்லாருடைய வாழ்க்கையிலும் ராஜா பிரச்சனைகள் எழும்பி நின்றாலும் விசுவாசத்தோடு அறிக்கையிட கர்த்தர் உதவி செய்யுங்க. உங்க நாமத்தை மையப்படுத்துங்க, நன்மை உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.